ஷர்மிளா, இன்றைய நிலையிலே இன்றைய இந்தியாவிலே வாட்ஸ்அப் பயன்படுத்தாதோர் யார் என்றால் விரல் விட்டு எண்ணிவிடலாம். அந்த அளவுக்கு வாட்ஸ்அப் பயன்பாடு என்பது செல்போன் வைத்திருக்கிற அனைவருமே வாட்ஸ்அப் பயன்பாட்டில் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை, யதார்த்தமான கள நிலவரம். இந்த சூழ்நிலையில் தற்போது உச்சநீதிமன்றத்திலே ஒரு கடும் எச்சரிக்கை வாட்ஸ்அப் நிறுவனத்திற்கும் அதனுடைய உரிமையாளரான மெட்டா நிறுவனத்திற்கும் கடுமையான ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கிறது. தனிப்பட்ட தகவல்களை பகிர அனுமதிக்க மாட்டோம் என்று வாட்ஸ்அப், மெட்டா ஆகிய நிறுவனங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. எச்சரிக்கை கொடுத்து நீங்கள் தகவல்களை பகிர்வதை தொடர்ந்தால் இந்த நாட்டை விட்டு செல்லுங்கள், இந்த நாட்டை விட்டு வெளியேறுங்கள் என்ற வகையிலே ஒரு கடும் கண்டனத்தை தெரிவித்து அவர்கள் பதில் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என கூறியிருக்கிறது. அந்த விவரத்தை பிறகு தெரிவிக்கிறோம். அதுக்கு முன்னால் நம்முடைய நாட்டிலே கிட்டத்தட்ட 50 கோடி பேர் வாட்ஸ்அப்பை பயன்படுத்துகிறார்கள். ஒன்றல்ல இரண்டல்ல 50 கோடி. நாட்டின் மக்கள் தொகையிலே கிட்டத்தட்ட ஒரு 40% பேர் வாட்ஸ்அப்பை கட்டாயமாக பயன்படுத்துகிறார்கள். அதுவும் வாட்ஸ்அப் பயன்பாடு என்பது மிகப்பெரிய அளவுக்கு அன்றாட தகவல் பரிமாற்றம் மட்டுமல்ல, வணிக தொடர்புகள், கோப்பு பகிர்வுகள் என பல விதங்களிலே வாட்ஸ்அப் என்பது பயன்படுத்தப்படுகிறது. ஒருவேளை திடீரென இந்த வணிக பாதிப்பு என்பது மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும். என்றால் சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களுடன் தொடர்பு கொள்ளவும், ஆர்டர்களை பெறவும், பணம் அனுப்பவும் வாட்ஸ்அப்பை பெரிதாக நம்பியிருக்கிறார்கள். இது வாட்ஸ்அப் ஒருவேளை தடை செய்யப்பட்டால் இந்த வணிகம் பெருமளவு பாதிக்கப்படும். அதே போன்று தகவல் தொடர்பு முடக்கம். தற்போது வாட்ஸ்அப்பில் ஏனால் கடிதம் என்பதை எழுதுவதெல்லாம் தற்போது மறந்தே போய்விட்டதற்கு காரணம் வாட்ஸ்அப் வந்த பிறகுதான். வாட்ஸ்அப் வந்த பிறகு இதற்கு முன்னால் பேஜர் போன்ற பல விடயங்கள் வந்தாலும் வாட்ஸ்அப் உடைய வீச்சு என்பது மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது. வாட்ஸ்அப் பயன்படுத்தாமல் இருந்தால் பல மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டு விடுமோ என்ற அளவுக்கு தற்போது வாட்ஸ்அப்பை அனைவரும் பயன்படுத்துகிறார்கள். புகைப்படங்கள் ஆகட்டும், வீடியோ ஆகட்டும், ஆவணம் மிக எளிதாக இலவசமாக பகிர்ந்து வந்த இந்த முறை திடீரென தடைப்பட்டால் பெரிய அசௌகரியம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக பொதுவாக பேசப்படுகிறது. ஆனால் இதற்கு மாற்று செயலிகள் பல இருக்கின்றன. டெலிகிராம், சிக்னல் போன்ற பல்வேறு மாற்று செயலிகள் இருக்கின்றன. ஆனால் உடனடியாக இதனுடைய தாக்கம் நிறுத்தப்பட்டால் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற வகையிலே வாட்ஸ்அப் தடைப்பட்டால் என்று கூறப்படுகிறது. ஏன் இந்த வாட்ஸ்அப் தடைப்பட வேண்டும் என்றால், தனி உரிமை கொள்கையை மீறும் வகையில் தனிப்பட்ட தரவுகளை பகிர்வதாக மெட்டா நிறுவனம், வாட்ஸ்அப் ஆகிய நிறுவனங்களுக்கு எதிராக இந்திய போட்டி ஆணையத்திலே வழக்கு தொடரப்பட்டது. அதில் இரு நிறுவனங்களுக்கும் தங்களது ஏகபோக ஆதிக்கத்தை தவறாக பயன்படுத்துவதாக ஆணையம் கண்டறிந்தது. இரு நிறுவனங்களுக்கும் 213 கோடியே 14 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இதற்கு எதிராக தேசிய கம்பெனி சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் தொடரப்பட்ட வழக்கை தீர்ப்பாயமும் உறுதி செய்ததால் வேறு வழியின்றி உத்தரவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டிலே மெட்டா மற்றும் வாட்ஸ்அப் நிறுவனங்கள் மேல்முறையீடு செய்தன. அம்மனுவை தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதிகள் ஜோய் மால்யா பக்சி, விபுல் பன்சோலி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இரு நிறுவனங்களுக்கும் தலைமை நீதிபதி சூரியகாந்த் கடும் கண்டனம் தெரிவித்தார். அப்போது அவர் சொன்ன கருத்துக்களை நாம் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்தியாவிலே தனி உரிமை தீவிரமாக பாதுகாக்கப்படுகிறது. சாதாரண மனிதன் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தனி உரிமை நிபந்தனைகள் தந்திரமாக வரையறுக்கப்பட்டுள்ளன உங்களிடத்திலே. எனவே இது தனிப்பட்ட தகவல்களை நாகரிகமாக திருடும் வழிமுறை. அதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். தரவு பகிர்வு என்ற பெயரில் நாட்டின் தனி உரிமையுடன் நீங்கள் விளையாட முடியாது. அந்த தரவின் ஒரு வார்த்தையை கூட நீங்கள் பகிர அனுமதிக்க மாட்டோம். நீங்கள் குடிமக்களின் தனி உரிமையை மீற முடியாது. நீங்கள் ஒரு உறுதிமொழி அளிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இடைக்கால உத்தரவு பிறப்பிப்போம் என்ற வகையிலே கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ள நீதிபதி, உங்களால் முடியாவிட்டால் நாட்டை விட்டு வெளியேறுங்கள் என்ற வகையிலே ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறார். என்றால் இந்தியர்களின் தரவு உரிமை பாதுகாப்பதிலே வாட்ஸ்அப், மெட்டா நிறுவனம், அதன் தாய் நிறுவனம் மெட்டா, வாட்ஸ்அப் மற்றும் அதன் தாய் நிறுவனம் மெட்டா பயனர்களின் தரவுகளை பகிரும் 2021 தனி உரிமை கொள்கை மூலம் வணிக கொள்ளையில் ஈடுபடுவதாக உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. தனி நபர்களின் தரவுகளை திருடுவதை அனுமதிக்க முடியாது என்றும், சட்டங்களை மதிக்காவிட்டால் நாட்டை விட்டு வெளியேறுங்கள் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிற நீதிமன்றம் 9ஆம் தேதிக்கு வழக்கையும் தள்ளி வைத்திருக்கிறது. எனவே இந்த எச்சரிக்கை தற்போது அடுத்த கட்டத்தில் என்ன நடக்கும், என்ன உத்தரவு பிறப்பிப்பார்கள் என்று தெரியாது. ஆனால் வாட்ஸ்அப் நிறுவனமும் இந்தியாவை விட்டு அவ்வளவு எளிதாக சென்று விடாது. என்றால் மிகப்பெரிய சந்தை கொண்டது இந்திய செல்போன் சந்தை என்பது. எனவே இந்த இடத்திலே வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதிலே அதிக அளவு இந்தியா தான் பயன்படுத்துவதால் இந்தியாவை விட்டு அவர்கள் நிச்சயம் வெளியேற மாட்டார்கள். ஆனால் இந்த சட்ட சிக்கல்கள், அந்த தனி தரவுகளை பகிரக்கூடாது என்றால் மிகப்பெரிய சிக்கல் அவர்களுக்கும் வரும். எனவே எப்படி செய்ய போகிறார்கள், என்ன அணுகுமுறையை கடைபிடிக்க போகிறார் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.
ஆனால் திடீரென வாட்ஸ்அப் இல்லாவிட்டால் என்ன செய்வீர்கள் என்ற கேள்வி வந்தால் அனைவரும் குழப்பத்தில் ஆழ்ந்து விட அந்த அளவுக்கு நம் அனைவரையும் ஊடுருவி இருக்கிறது இந்த வாட்ஸ்அப். ஆனால் வாட்ஸ்அப்புக்கு மாற்று செயலிகள் இருக்கின்றன. இருந்தாலும் திடீரென நிறுத்தப்பட்டால் என்ன நடக்கும் என்பதுதான் ஒரு யோசித்து பார்த்தாலே மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்படும். அந்த சிக்கல்கள் ஓரிரு நாட்களில் சீர் செய்யப்படும் என்றாலும் அந்த ஓரிரு நாட்கள் இருந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வாட்ஸ்அப் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. எனவே இதன் பயன்பாடுகளை சரியாக பயன்படுத்த வேண்டும். இல்லை என்றால் இது போன்ற பயன்பாட்டினால் நமக்கு மிகப்பெரிய சிக்கல் வரும் என்பதை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தான் இந்த பிரேக்கிங் செய்தியை தற்போது கொடுத்திருக்கிறோம். ஷர்மிளா, வாட்ஸ்அப்பிற்கு சுப்ரீம் கோர்ட் விடுத்த எச்சரிக்கை தொடர்பான முழு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சண்முக சுந்தரம்.